டிவி அனுஷியர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாசி வருடம் தை மாதம் 18ஆம் தேதி முதல் மாசி மாதம் 16ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு பகவான், 4ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சனி செஞ்சிருக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, பிப்ரவரி 3ஆம் தேதி பாருங்க புதன் 10ஆம் இடத்துல அமர இருக்கிறார். பிப்ரவரி 5ஆம் தேதி சுக்கிரன் 10ஆம் இடத்துல அமர இருக்கிறார். பிப்ரவரி 12ஆம் தேதி சூரியன் பாருங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர இருக்கிறார். பிப்ரவரி 23ஆம் தேதி செவ்வாய் 10ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அதே போல பிப்ரவரி 26ஆம் தேதி புதன் வக்கர நிலை பெறுகிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த மாதம் பாருங்க 9ஆம் இடத்துல இருக்கிறார். அதாவது உங்க ராசிக்கு அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஏன்னா 9ஆம் இடம் லட்சுமி ஸ்தானம். அப்ப உங்க ராசிக்கு அதிபதியே 9ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு. மேலும் பிப்ரவரி 11 to 21 இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு அதிபதி ராகு மேலே பயணம் செய்கிறார், சதய நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அப்போ பிப்ரவரி 11 to 21 இந்த காலகட்டத்தில் திடீர் ஏமாற்றங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் பாருங்கள், முக்கியமாக வேறு இனத்தவர்கள், வேறு ஜாதிக்காரர்களால் உங்களுக்கு சில சிரமங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஒரு சிலருக்கு விஷச்சுரங்கள், ஏதாவது விஷப்பூச்சிகளால் ஏதாவது பிரச்சனை, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். ஒரே குழப்பமாக இருக்கிற மாதிரி தெரியுங்க பிப்ரவரி 11 to 21. ஏன் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு அதிபதி ராகு மேலே போகிறாரு. இந்த காலகட்டத்தில் பெரிய திட்டமிடுதல்கள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெருசாக ஏதாவது ஆசைப்பட்டு போய் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி, அதாவது பிப்ரவரி 11 to 21 இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய ராகு நட்சத்திரத்தில், அதுவும் ராகு மேலேயும் பயணம் செய்கிறார். அப்போ பெருசாக ஏதாவது திட்டம் போட்டு அதனால் உங்களுக்கு சில சிரமங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில ஏமாற்றங்கள் இந்த மாதம் பிப்ரவரி 11 to 21 இந்த காலகட்டத்தில் ஏமாறக்கூடிய சூழ்நிலை வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷபராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்திலையும், ரிஷபராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்திலையும் விழிப்பாக இருக்கணும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள், சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறார், குரு 2ஆம் இடத்துல இருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு தான். இப்போ உங்களுக்கு சனி புத்தியோ அல்லது குரு புத்தியோ நடந்துட்டு இருந்தால் ரொம்ப சிறப்பான பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுக்கு எவ்வளவு கிரகங்கள் பலமாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அதிபதி இந்த மாதம் ராகு மேலே பயணம் செய்கிறதுனால கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். பாருங்கள், எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப விழிப்பாக இருக்கணும் இந்த மாதம் பிப்ரவரி 11 to 21. அதே போல் பாருங்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் புதன். ரிஷபராசிக்காரர்களுக்கு புதன் யோகாதிபதி, 2க்கும் 5க்கும் உடையவர். இந்த மாதம் புதனும் பாருங்க ராகு மேலே போகிறார். எப்படின்னா பிப்ரவரி 7 to 15. அப்போ இந்த காலகட்டத்தில் பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே போல் ஒரு சில குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதம் பாருங்கள், பணம் சார்ந்த விஷயத்தில் ரிஷபராசிக்காரர்கள் விழிப்பாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கவனம் செலுத்தணும். ரிஷபராசிக்காரர்கள் பிப்ரவரி 11ஆம் தேதிக்கு அப்புறமே பாருங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். அதே போல் 5ஆம் அதிபதி ராகு மேலே பயணிப்பதனால இந்த மாதம் குழந்தைகள் வேண்டி ஏதாவது மருத்துவ செலவுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி 7 to 15 இந்த நாட்களை தவிர்க்கலாம் ரிஷபராசிக்காரர்கள். அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள், 4ஆம் இடத்துல கேது இருக்கிறார். 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் ராகு மேலே பயணம் செய்ய இருக்கிறார். அப்போ தாயாருடைய ஆரோக்கியத்தில் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க, கவனம் செலுத்தணும். அதே போல் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க, புதுசாக ஏதாவது இடம் வாங்க போகிறீங்க, ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதம் பாருங்கள் ரொம்ப கவனம். இந்த மாதம் தவிர்க்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த பிப்ரவரி 19 மார்ச் 4ஆம் தேதி வரையும் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ராகு நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அப்போ ஒரு இடம் வாங்க போகிறீங்க, முன்பணம் கொடுக்கக்கூடாது. சொந்தக்காரர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சுபகாரியங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி 19 to மார்ச் 4ஆம் தேதி வரையும் சுபகாரியங்களை தவிர்க்கணும்.
அதே போல் ஒரு உயர்கல்வி படிக்க போகிறான் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதுலேயும் பாருங்கள் ஒரு சில குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கவனம் செலுத்தணும் ரிஷபராசிக்காரர்கள். அதே போல் பெருசாக இந்த மாதம் முதலீடு போடுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு பார்த்து போடணுங்க. இந்த மாதம் பெரிய முதலீடுகள் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு கூட சொல்லாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா இந்த மாதம் 4ஆம் இடம் புதிய முதலீடுகள் அவர் ராகு மேலே பயணம் செய்வதனால மிகப்பெரிய முதலீடுகள் விஷயத்தெல்லாம் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். ஒரு வியாபாரத்தில் இருக்கீங்க, சொந்த தொழிலில் இருக்கீங்க, ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா கஸ்டமர்லாம் கவனமாக பேசணும் இந்த மாதம். அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் 11ஆம் இடத்துல சனி இருக்கிறார், 2ஆம் இடத்துல குரு இருக்கிறார். இதெல்லாம் மிகப்பெரிய சிறப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல குருவோ அல்லது சுக்கிரனோ இருந்தால் தான் இப்போ 11ஆம் இடத்துல சனி போகிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம். அதே போல் உங்கள் பிறப்பு கால ஜாதகத்தில் உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்து இப்போ சனி அது மேலே போகிறார் அப்படின்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக சங்கடங்கள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அப்போ ரிஷபராசிக்காரர்கள் யாருக்கெல்லாம் லாபம் 11ஆம் இடத்துல சனி இருப்பது அப்படின்னா 11ஆம் இடத்துல சுபக்கிரகங்கள் யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் ஏற்படும், அவங்களுக்கு தான் மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கிறது ஏற்படும். அதே போல் 2ஆம் இடத்துல குரு இருக்கிறார். இது ரொம்ப சிறப்பு தான். ஏன்னா குரு ரிஷபராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவர் லாபாதிபதி. உங்களுக்கு பிறப்பு கால ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் இப்போ அந்த ராகு கேது மேலே குரு போகிறது பணம் ஏமாற்றம் தான் வரும். உங்களுக்கு பிறப்பு கால ஜாதகத்தில் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனோ அல்லது புதனோ இருந்தால் இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பாருங்கள் 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 10ஆம் இடத்துல ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் தற்போது பயணம் செய்கிறார். அதே போல் 11ஆம் இடத்துல சனி சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு சிறப்பு தான். இன்னும் சொல்ல போனால் சனி திரும்ப உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆகும். அதனால் இந்த காலம் அதிர்ஷ்ட காலம்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல சுபக்கரங்கள் இருந்தால் இந்த காலம் நீங்கள் கோடிகளில் பொருளக்கூடிய ஒரு யுகமெல்லாம் கொடுக்கும். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி 11 to 21 இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணுங்க ரிஷபராசிக்காரர்கள். அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 12, 13, 14 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் அதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வரம் பெறுங்கள். மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1, 2, பிப்ரவரி 7, 8, 9, 10, 11, 12, அதே போல் பிப்ரவரி 17, 18, 19, 20, 21, பிப்ரவரி 24, 25, பிப்ரவரி 28 இந்த தேதிகளில் உங்களுக்கு அமோகமான பணப்புழக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் எழுதுனாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்லை கிளிக் பண்ணுங்க. நன்றி.